வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நடந்த முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நமது அரசியல் ஆடுகளத்தில் பார்க்கலாம். முதல்ல கையை உடைப்பேன் காலை உடைப்பேன்னு சொன்னார்ல, அதாவது விஜய் சட்டசபைக்கு வந்தால் கையையும் காலையும் உடைப்பேன்னு சொன்னார். அவருக்கு இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சது. மார்க்கண்டேயன் எம்எல்ஏ ஹைகோர்ட்டில் ஜாமீனில் விட்டாங்க. ஜாமீனில் விடும்போது என்ன சொன்னாங்க, சொல்லியிருக்கணும் கையை ஒடிக்கக்கூடாது காலை ஒடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். சட்டசபை நடக்கும்போது நாளை தவிர மற்ற நாளில் கையெழுத்து போடணுன்ட்டாங்க. சட்டசபையில் போய் கையை ஒடிக்க போகிறாரா காலை ஒடிக்க போகிறாரா இல்லை யார்? 108 எம்எல்ஏ இருக்காங்க. ஒடிச்சு 108 பேர் சேர்ந்தான்னா பீஸாக ஆக்கிடுவான் இருந்தால. இவர் போய் அவங்கள போய் கையையும் காலையும் ஒடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள். இந்த திமுக காரன் இருக்கான ஒருத்தரும் வாய்ச்சொல் வீரர். எந்திரிச்சா ஓடியே போயிடுவான். வீரர்கள் எல்லாம் உண்மையான வீரர்கள் அல்ல. அதனால் கையை ஒடிப்பேன் காலை ஒடிப்பேன்னது மேடை பேச்சுக்கு நான் இதாக இருக்கலாம். கிட்டக்க போய் விட்டிங்கன்னா ஓடிய முதல்ல ஓட்டுறவே வேணாம் தான் இருக்கும். சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு உள்ள பெரிய கலாட்டம் பண்ணுவாங்க திமுக எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒருத்தனும் வீரமாக ஒன்றுமே பண்ண மாட்டான். அப்படியே சுயேஷ்டை வைப்பான், ஜட்டியோட சுற்றுவான். அப்படியே சட்டசபையை நடக்க விடாமல் தடுப்பான். இவங்க எவ்வளோத்தையும் அடித்ததா சரித்திரம் இல்லை. ஜெயலலிதாவை கூட போய் அடித்தாங்க. ஒருத்தன் கூட உருப்படியாக அடிக்கலை. உருப்படியாக அடிச்சிருந்தா அந்த அம்மா உயிரோடு இருக்க முடியாது. அப்படி பயம் காட்டுவான். சிலையை பிடிச்சிருப்பான், ஜாக்கெட்டை பிடிச்சிருப்பான். அப்படி தான் அவருக்கு என்னது ஊன்னாரு. ஒரே குத்து செங்கோட்டை குத்தில் போய்க்கு இதில் கண்ணாடியெல்லாம் பீஸ் ஆச்சு. அதோட மூச்சே விடலை. திருப்பி ஆட்சிக்கு செங்கோட்டையனை ஒன்று பண்ணுவாங்க. நாங்கள் கிட்டக்கே போகல. என்ன செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்போவே சொல்வாங்க. அதனால் பயந்தவங்க ஓடிங்க. கையை ஒடிப்பேன் காலை ஒடிப்பேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா இதுக்காக சொல். அதனால் அவருக்கு ஜாமீன் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கிற முதல் செய்தி. அடுத்தது சின்ன கலைஞராம். யாரை? உதயநிதியை இவங்கெல்லாம் சின்ன கலைஞர்னு அழைக்கப்படுறாங்களாரு. தாராளமாக நினச்சிக்கோங்க. கலைஞருங்கிற பேர் அவருக்கு ஏன் பிறந்தது, கலைஞர்னு ஏன் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு திருச்சி வேலுசாமி சொன்னார். அதில் கருணாநிதி ஒரு படத்தில் வசனம் எழுதியிருப்பார். அதில் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் கற்பழிப்பதும் ஒரு கலை. அதை நான் செய்வதால் என் பெயர் கலைஞன் அப்படின்னு மந்திரிக்குமாரிங்கிற படத்தில் வில்லன் பேசுகிற ஒரு வார்த்தையை கருணாநிதி வசனமாக எழுதியிருப்பார். அதாவது கொலையும் செஞ்சுருக்காரு அவர் சொன்னால் அந்த படத்துக்காக எழுதுனதா இல்லை கொள்ளையடிப்பதும் அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கற்பழிப்பதும் அது ஒரு சிலது தெரியும், ஒரு சிலது வெளியில் வந்தது, ஒரு சிலது வரல. ஆனால் அவர் சொல்லிட்டார், இதெல்லாம் செய்வது ஒரு கலைன்ட்டார். இதெல்லாம் செய்வது தவறுன்னு சொல்லல. எம்ஜிஆருக்கு படத்துக்கும் அவர் படத்துக்கும் வித்தியாசமே அதுதான். எம்ஜிஆர் வில்லனை கூட நல்ல விஷயத்தை பேச சொல்லுவார். இவர் ஹீரோவை கூட கெட்ட விஷயம் பேச சொல்லுவார். அதனால் அந்த படத்தில் அதுதான் இருக்குது. அதெல்லாம் கலடான்னார். அதெல்லாம் செய்கிறதுனால தான் நான் கலைஞர்னு இவரை பற்றி சொன்னதாகவே திருச்சி வேலுசாமி சொன்னார். அதனால் இந்த கலைஞர் அப்படிங்கிற பட்டம் ஒன்றும் பெரிய அரிய பட்டம் இல்லை. இதெல்லாம் செஞ்சதுனால தான் கலைஞர்னாங்க. அதெல்லாம் இப்போ இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன கலைஞர்னு கூப்பிடணுங்கிறாங்க கட்சிக்காரன் இந்த பட்டம் கொடுக்குறது பொருத்தமாக தான் கொடுக்குறான். முதல்ல இந்த ஏவாவேலு வாழும் பெரியார்னாரு அந்த உதயநிதியை. இன்ஸ்டாகிராமில் நைட்டு 2 மணிக்கு சினிமா நடிகைக்கு லைக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார் ஓபிஎஸ். இந்த மாதிரி சினிமா நடிகைக்கு லைக்ஸ் போடுறால வாழும் பெரியார்னாங்க. ஆனால் அந்த பெரியார் இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பேசணும்னா அம்மாட்டே போடான்னார் பெரியார். அம்மாட்ட போடா அப்பாட்ட போய் இது அம்மாட்ட போடா தங்கச்சிட்ட போடா எல்லாம் ஒன்றும் இன்சஸ்ட் செக்ஸ்ன்னு வச்சுருந்தான் இங்கிலீஷ்லேயே, தப்பான செக்ஸ் அப்படின்னு. அதனால் ரைட்டுன்னார். அதனால தான் இவர் வாழும் பெரியார்னார் இவர் ஏவாவேலு. இப்போ இவங்க பூரா கட்சிக்காரன் பூரா வாழும் சின்ன கலைஞர்னு பேர் வச்சுட்டாங்க. சரியான பேர் தான் இவர் செய்கிற வேலைக்கு சரியான பெயர். அதனால் எல்லோரும் நீங்கள் சின்ன கலைஞர்னே கூப்பிடுங்கப்பா.
அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ பேர் பொருத்தமான பேர் இவங்களுக்கு அமையல. தளபதின்னு தப்பாக வச்சுட்டாங்க. சின்ன தளபதின்னு வைக்க முடியாது. அது ஏற்கனவே விஜய்க்கெல்லாம் வச்சுட்டாங்க. அதனால் சின்ன கலைஞர் என்று கூப்பிடுவதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், நீங்களும் கூப்பிடுங்க அப்படியே அப்படிங்கிறத திமுக காரங்களுக்கும் சொல்லிக்கிறேன், உதயநிதிக்கும் சொல்லிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செந்தில் பாலாஜி தன்னை பற்றி இன்னைக்கு ரொம்ப பிரகடனம் பண்ணுறாரு. 30 வருஷமாக நான் பொது வாழ்க்கையில் இருக்கேங்கிறது. 30 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, 30 வருஷமாக செஞ்ச ஒரு நல்லதை சொல்லுங்கள் பார்ப்போம். 30 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருந்துட்டு 5000 கோடி 10,000 கோடின்னு இது இருக்கீங்க சொத்து. 300 கோடியில் உங்கள் தம்பிக்கு வீடு கட்டியிருக்கீங்க கரூரில் அப்படின்னு ஈடிக்காரன்னு சொல்கிறான், அப்படின்னு தான் அரெஸ்ட் பண்ணான். அப்போ 30 வருஷமாக இருந்து இவ்வளவும் கொள்ளையடிச்சேன்னு சொல்லுங்களேன். 30 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருந்தேன்னா, ஏற்கனவே ஜெயிலில் இருந்தவன் நான். ஜெயிலில் இருந்தீங்க, அது இல்லை தான். எதுக்காக இருந்தீங்க? காந்தி மாதிரி சுதந்திர போராட்டத்துக்காக போயிருந்தீங்களா? எதுக்கு ஜெயிலுக்கு போயிருந்தீங்க? முதல் ஜெயிலுக்கு போனது 100 பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு பணம் கொடுத்து ஏமாந்ததுக்கு. அதில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடந்ததுன்னு சொல்லி ஈடிக்காரன் வந்து பிடிச்சான். அதனால ஜெயிலுக்கு போனீங்க. எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிறாரு. அஞ்சலைன்னா என் யூரின் போனீங்க கைது பண்ணும்போது, ஈடி கைது பண்ணும்போது யூரின் போகாமல் இருந்திருக்கலாமா? தைரியமா? எதுக்கு அஞ்சாத சிங்கமாச்சா நீங்கள்? அந்த இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த காவேரி ஆஸ்பத்திரியில் போய் ஒளிஞ்சு அங்கே 4-5 அடைப்பு இருக்குங்கிற பொய்யெல்லாம் சொல்லி ஊருக்கு ஒன்றுங்க. அஞ்ச போவதில்லை, யாரை கண்டும் பயப்பட போவதில்லைங்கிறார். ஆனால் பிஜேபிக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க இந்த கேஸில் இருந்துன்னு சொல்கிறார். இவ்வளையும் சொல்லிட்டு இவர் என்னை விட அறிவாளி இல்லை, என்னை விட திறமைசாலி இல்லை, என்னை விட வெளிய ஞான சூனியம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் பொருத்தமாக பேசுங்க செந்தில் பாலாஜி. நாட்டை நடைமுறைக்கும் இதுக்கும் ஒத்து வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி. இதில் நம்மளுடைய கருத்து, அப்பாவும் பையனும் சேர்ந்து போய் தஞ்சாவூரில் உட்காந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே காவேரியில் வறட்சி வந்துருச்சு. இதுதான் சரி டைம், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணலாம். விவசாயிகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்சியில் நிலைக்க முடியாதான். நீங்கள் எப்படி நினச்சிங்க? நீங்கள் விவசாயிகளை கண்டுக்கிட்டீங்களா? விவசாயிகளுக்கு நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க அதை சொல்லுங்கள். விவசாயி பூரா உங்களை வெறுத்துட்டானே. பெரிய வேடிக்கை என்னென்னா, காவேரியில் தண்ணி திறந்து விடாதேன்னு சொல்கிறாங்களாம் சிவகுமார்கிட்ட, டிகே சிவகுமார்கிட்ட. நிர்மல்குமார் சொல்கிறாரு, மந்திரி அவரே சொல்கிறாரு, அது உண்மை, அப்படியே செய்வாங்க. கரண்ட்டெல்லாம் போகுது, இவங்க தான் ஃபீஸு பிடிக்க விடுவான். நாட்டில் என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கோ அதை பூரா பண்ணுவான். கெட்ட பேர் வரணும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் கெட்டது பண்ணுவான், எதிர்கட்சியாக இருக்கும்போதும் கெட்டது பண்ணுவான். இவன் டிகே சிவகுமார்கிட்ட சொல்லி தண்ணி திறந்து விடாதுன்னு சொல்லி அவர் ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு. இந்த வேலையை எந்த எதிர்கட்சியாக செய்வானா, ஆனால் இவங்க செய்வாங்க. அப்படி கருணாநிதி காலத்திலேருந்து இதுதான் நடக்குது. எம்ஜிஆர் இருக்கும்போது காவேரியில் தண்ணீர் திறந்து விடாமல் இருக்கிறதுக்கு அத்தனை விஷயத்தையும் பண்ணார் கருணாநிதி. எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி தண்ணியை கொண்டு வந்தார். அதே மாதிரி ஸ்டாலினும் அதுதான், உதயநிதியும் அதே இதுதான். அதனால தான் உங்களுக்கு காவேரியில் இன்றைக்கும் வறட்சியாக இருக்குது. ஆனால் விஜய் இங்கே வந்தால் கிளம்புனார், மழை பெஞ்சிருச்சு. சீமான் கேட்குறாரு, என்ன விஜய் என்ன தெய்வ குழந்தையா அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிறந்தோன்னே அவர் இங்கே போகிறோன்னு மழை பெஞ்சிருச்சு, தெய்வ குழந்தையா சம்மந்தம் எல்லாம் பேசுவார், தெய்வ குழந்தையா அப்படின்னு. அப்புறம் நான் பென்ஸ் கார் வச்சுருக்கேன், யாருக்கு அதியா? எல்லா பேரும் காரக்க குத்தம் சொல்கிறீங்க. இன்றைக்கி தான் காரில் வரேன், நாளைக்கு பாரு ஃப்ளைட்டில் வருவேங்கிறது. பைலட்டாக பண்ணும், பைலட்டாகவே வந்துடுவேங்கிறது. ஃப்ளைட்டு ஓட்டி ஃப்ளைட்டில் தான் நான் வந்து வருவேங்கிறது. அப்போ அரசியல் எவ்வளோ லாபமான தொழிலாக மாறிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தடவை கூட ஆட்சிக்கு வராதவர் சீமான், ஒரு தடவை கூட ஆட்சி கட்டில் அவராதவர், ஆனால் ஃப்ளைட்டு வாங்குறேங்கிறார். இந்தியாவிலேயே அம்பானிட்டையும் டாட்டாட்டையும் தான் ஃப்ளைட் இருந்தது, அவங்கெல்லாம் உலகமாக கோடீஸ்வரர். ஆனால் நம்ம இதில் ஒரு எதிர்கட்சியாக இருந்த அரசியல்வாதி ஃப்ளைட் வாங்குவாங்கிறார். எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் சீமான். அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீ வந்து திருச்சின்னு பெரும்புள்ளி நின்ன,
அப்படின்னு கேள்வி கேட்குறாரு விஜயை பார்த்து. அவங்க திருச்சி பெரம்பூரில் என்னாங்கன்னா அவங்க சிஸ்டம் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் கட்சியில் சேரலான்னு சொல்லி கணக்கு வச்சுருக்காங்க. திருச்சியிலையும் பெரம்பூர்லேயும் தான் அதிக பேர் உறுப்பினராக சேர்ந்தாங்க. அதனால தான் திருச்சி கிழக்குலேயும் பெரம்பூர்லேயும் 2 தொகுதியிலையும் விஜய் நின்னார். நீங்கள் உங்கள் கட்சிக்கு முதல்ல உறுப்பினர் கார்டை எடுத்து சிஸ்டத்தில் வச்சுருக்கீங்களான்னு காமிங்க. உங்கள் கட்சியில் உறுப்பினர் எத்தனை பேர்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அவங்க சொல்லுவாங்க, கணக்கு இருக்குது. ஒவ்வொரு பெரிய மந்திரி பூரா அந்தந்த எங்கெங்கே அதிக பேர் இப்போ மெம்பராக சேர்ந்தாங்களோ, திருப்பரங்குன்றத்தில் அதிக மெம்பர் சேர்ந்தான் நிர்மல்குமார் அங்கே போய் நின்னார். முதலில் உசிலம்பட்டியை தான் அவர் தேர்வு செய்தார். ஆனால் பார்த்தாரு திருப்பரங்குன்றம் அதிக பேர் சேர்ந்துருக்கான், அங்கே போய் நின்னார், ஜெயிச்சார். புஷி ஆனந்த் பார்த்தாரு டி நகரில் அதிக பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்கான், அங்கே போய் நிற்கிறேன்னு நின்னார். ஆதவ் அர்ஜுன் அங்கே போய் அவர் நின்று ஜெயித்த தொகுதிக்கு காரணமே அங்கே தான் அதிகம், வில்லிவாக்கத்தில் தான் அதிகம் பேர் மெம்பராக சேர்ந்தான். அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. இந்த கணக்கெல்லாம் அவர் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. இன்னும் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா என் சொந்தக்காரில் தான் வருவேங்கிறது. சொந்தக்காரனா சம்பாதிச்ச காரில் வாங்க. உங்களுக்கு என்ன தொழில்? அரசியல்லாம் தொழில் இல்லையா? நம்ம நாட்டில் அதுதான் புதாகி போச்சு. அரசியல்னாலே சம்பாதிக்கிறதா போச்சு. அரசியலுக்கு போகிறவங்கலாம் கோடீஸ்வரன் ஆகிடலாம். அப்போ என்ன ஆகுது? டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ங்கிறதே கொலாப்ஸ் ஆகி போச்சு. அங்கே எதுக்கு இதுக்கு வச்சான்? ஜனநாயகம்ங்கிறது எதுக்கு வச்சான்? ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையில் நிர்வாகத்தை விட்டால் கொள்ளை அடிப்பான். நாங்கள் ஓட்டு போடுற மக்களால் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி நீ போய் அவனை கண்காணிடான்னா அவனோட சேர்ந்துக்கிட்டு இவன் டபுள் மடங்கு கொள்ளையடிச்சு உலகமாக கோடீஸ்வரன் ஆகிறான். ராக்கெட் டெக்னாலஜி இப்போ பண்ணுறான் டிஎம்கே. சபரீசன், வானம், அலான் மாஸ்க் உலகமாக கோடீஸ்வரரோட போட்டி போடல. எங்கேருந்து வந்தது பணம்? எங்கேருந்து வந்தது? எல்லாம் ஆட்சியில் உட்காந்துட்டு கொள்ளையடித்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கேட்குறது சீமான் பேசுகிறாருல்ல, சீமானுக்கு என்ன கேட்குறேன்? 8% இருந்தால் உங்கள் ஓட்டு சதவீதம் 4% குறைஞ்சி போச்ச. அது எப்போ கூட்ட போகிறீங்க? நீங்கள் 4% வச்சுக்கிட்டே அப்படியே இருக்க வேண்டியதா? இந்த ஜென்மத்தில் ஆட்சிக்கு வர முடியாத அப்படிங்கிறது. அதனால் மற்றவங்களை பற்றி பேசாதீங்க, உங்களை பற்றி பேசுங்க. ஏன் காரைக்குடியில் தோற்றீங்கன்னு ஆராய்ச்சி செய்யுங்க. சொந்த தொகுதியில் போய் அசிங்கமாக தோற்றீங்க. இப்போ என்ன அதே மாதிரி நீங்கள் ராக்கெட்டில் கூட போங்க, ஃப்ளைட்டு கூட சொந்த ஃப்ளைட்டில் போங்க. பெரிய பணக்காரங்க பிள்ளைங்கன்னா ஃப்ளைட்டு வாங்கி ஓட்டுவாங்க. இந்த இந்திராஜியோட பையன் ஒருத்தர், ராஜீவ்காந்தியோட தம்பி சஞ்சய் காந்தி, அவருக்கு வேலை என்னென்னா ஒரு ஃப்ளைட் எடுத்துக்குவார். எடுத்துகிட்டு வானத்தில் போய் அப்படியே 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 வட்டம் அடிப்பார். வட்டம் அப்படியே பல்ட்டி அடிக்கும் ஃப்ளைட்டு. அந்த அம்மாவும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, ஃப்ளைட்டில் போய் பல்ட்டி அடிக்காத, பல்ட்டி அடிக்காது. அதுதான் அவங்களுக்கு தொழில், ஹாபி. போய் போய் பல்ட்டி அடித்தார், பீஸாக சதறி கையை தனியாக கால் தனியாக தூக்கிட்டு வந்தாங்க. அது மாதிரி ஒரேடியாக ஃப்ளைட்டுனுங்கிறது ஒன்றும் பெரிய அந்தஸ்து இல்லை. அதுவும் நானே ஓட்டுவேங்கிறார், ஃப்ளைட்டில் தான் வருவேங்கிறார் சீமான். அதனால் இப்படி போகுதுன்னா என்ன ஆகிறது? அரசியல்வாதி போனால் அப்படி ஆடம்பரத்தில் போனால் என்ன ஆகிறது? ஃப்ளைட்டு வாங்குவேன், ராக்கெட்டில் போவேங்கிறான். அது நம்ம நாட்டு அரசியல்வாதி. எவனாச்சும் ஒருத்தனாவது மக்களை பற்றி இது பண்ணுறானா? சீமான் சொல்கிறார் மக்களை பார்த்து, நான் முதலமைச்சராக இருந்தால் நீங்கள்லாம் செத்தங்கிடாங்கிறாரு. அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தெரியல. நீங்கள்லாம் செத்தங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்குது. அதனால தான் இவங்க பையனும் அப்பாவும் போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே வசனம் பேசலாம். விவசாயிகளே நீங்கள் போனால் பார்க்கணும். விவசாயிகளை கெடுக்கிறதே நீங்கள் தானேயா? தண்ணி திறந்து விடாதுன்னு டிகேசோட்ட சொல்கிறதே நீங்கள் தான் சொல்லிட்டாரு. இவர் அப்பா இப்படி பேசுகிறேன்னா பையன் பேசுகிறார். பிக் பாக்கெட் வைக்கிறவன் மந்திரி ஆகிட்டான், திருட்டு விசிடி விற்றவன் மந்திரி ஆகிட்டான் அப்படிங்கிறது. திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி விற்ற ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், போதை மருந்து விற்றவன் மந்திரி ஆகிட்டான். ஸோ திருட்டு விசிடி விற்றவன் மந்திரி ஆகிட்டானா? திருட்டு ரயிலில் வந்தவர் முதலமைச்சர் ஆகும்போது திருட்டு விசிடி விற்றவன் மந்திரி அவர்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லையா? உங்கள் தாத்தா மந்திரியாக வந்தார்ல, முதல் மந்திரியா. அப்போ எவனாச்சும் திருட்டு ரயிலை பற்றி, திருட்டு ரயிலில் வந்தவன் முதலமைச்சரானு சொன்னாங்களா? அவங்க இப்படிப்பட்டவங்க தான் பெரிய ஆள் ஆவாங்க. திருட்டு ரயிலில் வந்தவன், திருட்டு விசிடி விற்றவன், திருட்டில் பிளாக்கில் டிக்கெட் விற்றவன். நீங்கள்லாம் பெரிய ராஜ பரம்பரையா?
ராஜபரம்பரையா? உங்கள் அப்பா தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவோட அப்பா கருணாநிதியோட அப்பா தஞ்சாவூரில் போய் தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் அடைக்கலம் இருந்தார், வீடு இல்லாமல். உங்கள் தாத்தா சவத்துக்கு பெயிண்ட் அடித்தார், அதில் எழுதி போட்டார், ராஜ பரம்பரையா நீங்கள்? இன்றைக்கி மந்திரியா வந்தால் திருட்டு விசிடி, திருட்டு பிளாக்ல டிக்கெட் வச்சுன்னு பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா அவங்களுக்கு? பேசும்போதே தில்ஷான்னு கத்த விடுறாரு, கத்த விட்டுட்டு ரசிக்கிறார். அதை அந்த தில்ஷான்னு சொல்லும்போது காவிரி தண்ணியில் பேசும்போது நான் அந்த தண்ணியை சொன்னேங்கிறாரு. இவ்வளவு கேவலமா? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஒரு துணை முதலமைச்சர் இருந்ததே நாட்டுக்கு கேவலையா? ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் இப்படியா பேசுறது? தில்ஷானை இங்கே கற்று விட்டீங்களே. உங்கள் கூட்டத்தில் போனால் நிவேதா, நீ தாவேக்கா கூட்டத்தில் போனால் நிவேதா பத்திராஜன் அவன் கற்றுவானே, பதில் இருக்கா? நீங்கள் யோக்கியனா? நூறு நடிகை பேர் சொல்லுவேன், அந்த லேடிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லை கல்யாணம் பெண்ணை சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. நடிகைகள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கூட்டத்தில்? அந்த நடிகைகள் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறது பொறுப்பாக பேச வேணாமா? என்னமோ நான் சட்டசபைக்கு வரேன் பார்த்துக்கிறேங்கிற, ஒழுங்காக பார்த்து பிடிக்கிறாரு, ஒழுங்காக எழுதக்கூட தெரியாது. இவர் வந்துக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன், என்னத்தை கிழிப்பீங்க? சட்டசபையில் வந்துட்டு என்னத்தை பெருசாக கிழிப்பீங்க? பேசக்கூட தெரியாது சொந்தமாக, பேசக்கூட தெரியாது சுயமாக. இவர் வந்துக்கிட்டு நான் சட்டசபைக்கு வந்து ஒரு கை பார்க்குறேங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது வாயில் வடை சொல்கிறது வாங்குறாங்க. விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாரு, விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு, எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. பாஜக பாஜகங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாராம். ஏன் நீங்கள் மட்டும் பாஜகன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்கிறீங்க. பாஜகன்னு சொல்கிறது தைரியம் இருக்கா? இந்த பக்கம் அமித்ஷாமிங்க அந்த பக்கம் போய் காலில் விழுவீங்க. உங்கள் அத்தை இங்கே அமித்ஷான்ட்டு அங்கே போய் காலில் விழுவாங்க. நீங்கள் இங்கே போயிட்டு இந்த அரசு மதசார்புள்ள அரசு அப்படிம்பீங்க, அந்த பக்கம் போய் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவீங்க மோடிகிட்ட. நீங்கள் என்ன பெரிய யோகியர்களா? நீங்கள் பாஜகனா ரொம்ப இது இல்லாமல் பேசுவீங்களா? நீங்களும் ஒன்றா நம்புகிற சந்தர்ப்பவாதிகள் தான். திட்டங்கள்லாம் அது புது திட்டமாக கொண்டு வரணுமா? விஜய் லேபிள் ஒட்டி இவங்க திட்டத்தெல்லாம் கொண்டு வர்றாங்க. உங்கள் திட்டம் என்ன திட்டம்? உங்கள் திட்டம் லேபிள் ஒட்டின திட்டம் தானே. பிரசாந்துக்கு சொல்லி எழுதி கொடுத்தது தானே. முதல்வன் திட்டம், அந்த திட்டம், திண்ணை திட்டம் வச்சிங்களா? எல்லாம் பிரசாந்துக்கு சொல்லி எழுதி கொடுத்தது. சுயமாக சொந்தமாக சிந்திச்சு போட்டிங்களா? ஒரு திட்டம் சொல்லுங்கள். ஜெயலலிதா லேப்டாப் கொடுத்தாங்க, உங்கள் அப்பா லேப்டாப் கொடுத்தாரு. யார் திட்டம் லேப்டாப் கொடுத்தது? ஜெயலலிதா மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, உங்கள் அப்பாவும் சைக்கிள் கொடுத்தாரு. அந்த சைக்கிள் 10 வருஷம் இருந்தது, இந்த சைக்கிள் 1 வருஷத்துலேயே காலி. நீங்கள் கொடுத்தது, அதுலேயும் ஊழல். அப்போ இந்த சைக்கிள் திட்டம் முதல்ல ஜெயலலிதா கொடுத்தது தானே. அம்மா உணவு திட்டம்னு கொடுத்தாங்க, அது பக்கம் இல்லாமல் நீங்களும் நடத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் இன்னுக்கிட்ட இப்போ நீங்கள் மட்டும் அவங்க திட்டத்தை நீங்கள் நடத்தலையா? காலை உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் வெக்கம் இல்லையா? அது எம்ஜிஆர் கூட அந்த சத்துணவு திட்டம் தானே. அவர் திட்டத்தை பார்த்து தானே காலையிலையும் சாப்பாடு போடுவோம். நீங்கள் உங்கள் சுயமாக சொந்தமாக கொண்டு வந்த திட்டமாக? உங்களுக்குலாம் யோசிக்கவே தெரியாத. உங்களுக்கு யோசிக்க தெரியாது, உங்கள் அப்பாவுக்கும் யோசிக்க தெரியாது. 2 பேரும் சேர்ந்துட்டு இவங்க நம்ம சுயமாக கொண்டு வரணும். விஜய் அவர் கொண்டு வர்றாரு. அவர் கொண்டு வந்ததுன்னா இவங்க கொண்டு வந்த திட்டமா? நீங்கள் கொண்டு வந்த திட்டமா? அவர் சொல்கிறாரு நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் வாங்கிறாரு. உங்கள் அப்பாவும் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் நாங்கள்லாம் பொது வாழ்க்கையை விட்டே ஒதுங்கிங்க. உலகமாக ஊழல் பேர்வழிகள் நீங்கள். அவர் போயிட்டு இவர் சொந்த திட்டம், விஜய் சொல்வது சொந்த திட்டம். லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னது வேறு எந்த கட்சிக்காரனும் சொல்லலை. என் மந்திரியும் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாரு. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டு பூரா அரசு ஊழியர்கள் அவ்வளோ பேர் லஞ்சம் வாங்க பயப்படுறான். இப்படி ஒரு நிலைமை உங்கள் ஆட்சியில் இருந்ததா? இதெல்லாம் அவங்க உருவாக்குனது தானே இப்படி ஒரு நிலைமையெல்லாம்.
அதனால் சொந்த திட்டம் இந்த திட்டம்னு ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். திருமாவளவன் பார்த்தீங்கன்னா காரில் அப்படி போகிறார். அவங்க விஜய் வந்து அப்படி விஜய் பஸ்ஸு போகும், 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் ஓடி ஓடி ஓடுவாங்க. அப்படி வந்து ஒருத்தன் சறுக்கி விழுந்துட்டான். உடனே விஜயை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, விஜயை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னாங்க. இந்த கூட்டம் பூரா அவன் திருமாவளவன் சேர்ந்து திருமாவளவன் ஜீப்பில் எப்படி போகிறாரு, ஒருத்தன் எப்படி நின்றுக்கிட்டு போகிறான்னு பாருங்க. ஆகஜி அந்த வண்டி ஓடுது, கொஞ்சம் தப்புனி கீழே வந்தானே செத்துட்டான். அப்போ திருமாவளவன் வானத்திலிருந்து குதிச்சவரா? கட்சி தொண்டர்கள் வந்து என்னமோ பேசுகிறான், நிறுத்தி பேச வேண்டியது தானே, இறங்கி பேச வேண்டியது தானே, தோளில் கை போட்டு பேச வேண்டியது தானே. வானத்திலிருந்து குதித்தவரா? அப்படி நீங்கள் ஓடுற வண்டியிலே பேசுகிறீங்க. அது அப்படிங்கிறது திருமாவளவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செய்தி. இது திருமாவளவன் தான் அப்படின்னா அதிமுக கதை ரொம்ப 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 மோசமாக நாடி போயிட்டு இருக்கு. ஒருத்தன் அடிக்காத கூட என்னைக்கு அடித்த சட்டையை பிக்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் சொல்கிறாரு வேலுமணி, டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் அதிமுகவில், சசிகலாவை சேர்க்கணும் அதிமுகவில். இந்த டிடிவி தினகரன் சசிகலா தானே அதிமுகவை கெட்டுத்து குட்டிச்சவராக்குனது இவங்க 2 பேர் தானே. ஜெயலலிதாவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்தது யார்? அளவுக்கு அதிகமாக 65 கோடி சொத்து சேர்த்தாங்கன்னு சொன்னாங்களே, அந்த 65 கோடி சொத்து எந்த சொத்து? ஜெயலலிதாவுக்கு பேரில் அவங்க சம்பாதிச்ச சொத்தா? கொடநாடுனாங்க, யார் பேரில் இருக்குது போய் பாருங்கள். வாங்கின சொத்து பூரா இவங்க 2 பேர் பேரில் தான். வேலுமணி சொல்கிறாரு இவங்களை கொண்டாந்து அதிமுக சேருங்கன்னு. ஆனால் அந்த பக்கம் எடப்பாடின்னு சொன்னேன். ஏன்னா எடப்பாடியும் ஈக்குவலி டேஞ்சர். ஆனால் எடப்பாடி தான் வந்து திமுகவுடைய கூட்டணி வைங்கடான்ட்டார். அதனால் எடப்பாடியும் அப்படி தான். எடப்பாடி பொதுச் செயலாளராக வரும்போது 135 எம்எல்ஏ 40 எம்பி இருந்தது அப்படின்னு வேலுமணி சொல்கிறார். நத்தம் விஸ்வநாதன். இப்போ ஒன்றுமே இல்லை, இருக்கிற 40 பேரும் பிச்சுட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. அது மாதிரி இப்போ போகிற போக்க பார்த்தா கூடிய விரைவில் எடப்பாடி அடித்து தொலைத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக. அப்போ எந்த கட்சியும் நிரந்தரமாக இல்லை. பாஜகனா அதுபடி. ஆக இப்போ விஜய் ஒரு ஆள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நல்லது செய்கிறதுனால நம்மளும் விட்டுக்கிட்டு இருக்கோம். விஜய் நல்லது செய்கிறார், அவரும் சப்போர்ட் பண்ணும். அந்த நல்லது செஞ்சவங்க திருப்பரங்குன்றத்தில் கோட்டை விட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றணுன்னாங்க. அவன் என்ன சொல்லிட்டான், மதுரை உயர் நீதிமன்ற கிளை உயர் நீதிமன்றம் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றணும், ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அது முருகருக்கு சொந்தம், அந்த கோயிலுக்கு தான் சொந்தம், அங்கே போய் நீ வந்துக்கிட்டு தலையிடாதுன்ட்டாங்க. இதை எதிர்த்து இவங்க உச்ச நீதிமன்றம் போட்டாங்க. அதுவே தப்பு. சரி, எல்லாருக்கும் மைனாரிட்டியில் சில பேருக்காக திருப்திப்படுத்துவதற்காக போட்டு இந்த அப்பீல் முடிகிற வர ஸ்டே கொடுங்க, தீபம் ஏற்றக்கூடாதுன்னு கொடுங்கன்னாங்க. அவன் முடியாதுன்ட்டான் உச்ச நீதிமன்றம். அவன் 1 கோடி வக்கீலோட போனீங்கன்னா தான். இவங்க போனால் 10 லட்சம் 15 லட்சம் வக்கீலை பிடிச்சிட்டு போனால் அவன் எப்படி ஸ்டே கொடுப்பான்? ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டான். செந்தில் பாலாஜியில் விட்டுருந்தீங்கன்னா ஸ்டே. ஆனால் திமுககாரன் பூரா ஸ்டாலின் வந்து அவருக்கு ஸ்டே வாங்குவார், உதயநிதிக்கு ஸ்டே வாங்குவார். செந்தில் பாலாஜி யார் கொள்ளையடித்து பங்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 1 கோடி வக்கீல் கொடுப்பார். அதே இது காவிரிக்கு போய் ஸ்டே வாங்கினா வாங்க மாட்டார். காவிரிக்கு போய் என்ன சொல்கிறாரு, என் பேச்சை கேட்கணுங்கிறாரு விஜய, என் பேச்சை கேட்கணும். பெரிய அறிவாளி, கொழுந்து விட்டு எரியுது, டெவலப்மெண்ட்டுன்னு இந்த ஒரு வார்த்தையை தவிர இங்கிலீஷில் வார்த்தையே தெரியாது இவருக்கு கேட்கணுமா? இவங்க ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலன்னா, இவங்க ஆட்சியில் இருந்து 5 வருஷமும் காவிரியில் தண்ணி வந்து கொட்டுச்சான், இப்போ ஒன்றும் கொட்டலையாம். அதனால் உச்ச நீதிமன்றம் போகணுமா? இப்போ இது பண்ணி அவன் தான் 10,000 கடை தண்ணீர் திறந்து விட்டுட்டானே அப்படின்னா, இல்லை அது கேஸு போடணும். எதுக்கு போடணும்? அதான் திறந்து விட்டானேயா அப்படின்னு கேஸை போட்டார். இன்றைக்கி கேஸு வந்து வாதத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில்
அதனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காவேரி நதிநீர் ஆணையம் வந்து இது வறட்சி காலத்தில் எவ்வளவு, மற்ற நேரத்தில் எவ்வளவுங்கிறத இவங்க கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேசப்பட்டாங்க. இவங்கள பூரா அனைத்து கட்சி தலைவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அறிவாளிகள் இருக்கான், அனைத்து கட்சி தலைவர்கள் அவ்வளோ முட்டாப்பேலுக, உங்களை கூட்டிகிட்டு போய் ஒப்பீனியன் கேட்கணுமா? உள்ளதையும் கெடுத்து விட்டுருவாங்க அத்தனை பேரும். இங்கே இருந்துட்டு டிகே சிவகுமாருக்கு தண்ணி திறந்து விடாதுன்னு ப்ரெஷர் கொடுக்குறான் திமுகக்காரன், ஸ்டாலின் உட்பட அத்தனை பேரும். அதனால் பெரிய நாட்டுப்பற்று இருக்கிற மாதிரி இவர்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்டால் உருப்படாது. விஜய் இப்போ செய்வது தான் கரெக்டு அப்படிங்கிறது தான் நமது அடுத்த கட்ட கருத்து. இப்போ பிரசாந்த் கிஷோர் பீகாரில் இடைத்தேர்தல் நடந்தது. பீகாரில் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியாக இருக்கிறது பாஜக, அந்த நிதிஷ்குமாரோட கட்சி, அவங்க கூட்டணி சேர்ந்து ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. போனதில் இப்போ அவர் போய் தோற்று போயிட்டார் பிரசாந்த் கிஷோர், ரொம்ப கேவலமாக தோத்தார். இப்போ ஒரு இடைத்தேர்தல் நடந்தது, அது பிரசாந்த் கிஷோர் போய் நின்னா வேலை என்னன்னா அவரே போய் நின்று பணம் தள்ளி விட்டார். சம்பாதிச்ச சொத்து நிறைய இருக்குல்ல, ஸ்டாலின்கிட்ட சம்பாதிச்சது 300 கோடி, உனக்கு வந்து நான் பெரிய ஆலோசனை சொல்கிறேன், நீங்கள் ஜெயிப்பதற்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னாரு. அவராச்சும் ஸ்டாலினாச்சும் பார்லிமெண்ட்டு தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்சார். உடனே சட்டசபை தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்தார். 300 கோடி என்னாச்சு, 126 சீட்டு, 75 சீட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆக ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் இப்படி சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வச்சு பிரசாந்த் கிஷோர் அங்கே இருக்கிறவன்ட்டெல்லாம் பணத்தை கொடுத்து ஓட்டர்ஸுக்கு எல்லா பேருக்கும் என்ன சொன்னார், அங்கே மதுவை கொண்டு வந்துட்டான், சாராய கடையெல்லாம் மூடிட்டான், நம்ம குடிமகன்கள்லாம் எப்படா குடியரசு விடுவான்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பூரா போய் நான் வந்தால் குடியரசு விடுறேன், நான் வந்தால் சாராயம் எங்காச்சும் விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் பார்த்தான். சரி வந்தால் திறந்து விடுறேங்கிறாருப்பா, மறுபடியும் டாஸ்மாகெல்லாம் வரட்டுமே அப்படின்னு ஓட்டப்பட்டான். ஓட்டப்பட்டால் இவங்க பார்க்குறாங்க பாரதிய ஜனதா அந்த ஆள் 20,000 ஓட்டை ஜெயிச்சிட்டான். எப்படா அந்த ஆள் ஜெயிச்சான்னு பார்த்தாங்க, ஒன்றுமே புரியல. கடைசி இவ்வளோ பெரிய இதுலேயும் பிரசாந்த் கிஷோர் இடைத்தேர்தலில் ஜெயித்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு கவலையான செய்தி. ஆனால் அதுக்காக பீகார் பூரா நின்று ஜெயித்திட முடியும் ஒரு கட்சி அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. 3 சீட்டு 4 சீட்டு ஜெயிக்கலாம். இடைத்தேர்தல் வேறு, ஒரிஜினல் தேர்தல் வேறு. இந்த சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, கருப்பாம்பூச்சி கட்சி வச்சுருக்காங்க பாருங்க, மேலே உள்ள வழக்கெல்லாம் எடுத்தாங்கன்னா முடியாதுன்ட்டு அவர் சொல்லிட்டார். ரத்து யாருக்குன்னா சமூக விரோதிகளும் உள்ளே வந்திருக்கிறார்கள், அவர்கள் மீதும் அரசாங்கம் வழக்கு போட்டிருக்கிறது, உங்கள் மீதும் அரசாங்கம் வழக்கு போட்டிருக்கிறது. உங்களை மேலே உள்ள வழக்கு எடுக்க சொல்லுங்கள். சமூக விரோதிகள் மேலே வெளிநாட்டுக்காரன் உள்ளே வந்திருக்கான், எல்லார் மேலேயும் நாட்டு பிரிவினைவாதிகள் உள்ளே வந்திருக்கான், அவன் மேலே போட்ட வழக்கெல்லாம் முடியாதான்ட்டார். அரசியல்வாதிகள் பிஜேபி எங்கேயும் இவங்க போட்ட வழக்கெல்லாம் ரத்து செய்தாலும் அதற்கு சுப்ரீம் கோர்ட் உடன்படாதுன்ட்டார். சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே கரெக்டான விஷயம்லாம் 1-2 அப்பப்போ சொல்லுவாங்க. ஆனால் 1 கோடி 2 கோடி வக்கீல் வந்தால் ஜாமீனும் கொடுத்துருவாங்க, அவன் ஜெயிலுக்கு போனவனையும் மந்திரியாக்கி விட்டுருவாங்க. அது மாதிரியும் பண்ணுவாங்க, நல்லதும் பண்ணுவாங்க கொஞ்சம், இது மாதிரி கெட்டதும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது நம்முடைய இறுதி கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு வருகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.